வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ நம்ம இட்லி தோசைக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக ஒரு சட்னி பார்க்கலாம். இந்த சட்னி அரைச்சிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 5 பல் பூண்டு, பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் புளி, உப்பு எல்லாமே பச்சையாக அரைச்சிருங்க. இந்த சட்னிக்கு பச்சை புளி சட்னின்னு பேர். கடைசியாக நல்லெண்ணெயில் தாளிச்சிருங்க. கடுகு கருவேப்பிலை தாளிச்சிங்கன்னா சூப்பரான பச்சை புளி சட்னி ரெடி. இந்த மாதிரி இந்த சட்னி செஞ்சுட்டு இட்லி தோசை சாப்பிட்டு பாருங்கள், தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.